Dear students and friends, in this lecture I am going to discuss about the adverse drug reactions. எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கோ அதே மாதிரி ஒரு ட்ரக்ஸுக்கு ரெண்டு சைடு இருக்கு. ஒன்று வந்து டிசைரபிள் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய யூஸ்ஃபுல் ரியாக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து அன்டிசைரபிள் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய டாக்ஸிக் ரியாக்ஷன், அப்படின்னா அன்வான்ட் எஃபெக்ட். அப்போ ஒரு ட்ரக்ஸ் வந்து எந்த மாதிரியான அன்வான்ட் ரியாக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ். WHO டெஃபினிஷன் என்னன்னா, adverse drug reaction is any response to a drug that is noxious or injurious or unintended which occurs at therapeutic doses. அது ஓவர் டோஸ் இல்லை, தெரப்பியூட்டிக் டோஸ் கொடுத்தப்பவே வரக்கூடிய அன்டிசைரபிள் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ். அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் வந்து ABCDE அப்படின்னு நம்ம மேஜராக பிரிக்கலாம். இந்த ஏ அப்படிங்கிறது வந்து ஆகுமெண்டட் ரியாக்ஷன்ஸ். ஆகுமெண்டட் ரியாக்ஷன்ஸ்னா which is predictable. இந்த மருந்து கொடுத்தா இந்த அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். which is dose dependent. dose dependentனா டோஸ் அதிகமாக அதிகமாக அந்த இன்டென்சிட்டி ஆஃப் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனும் அதிகமாகும். ஸோ this kind of ADR can be alleviated by the reduction of the dose. சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆன்டிகோகுலண்ட் வந்து ப்ளீடிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பீட்டா பிளாக்கர்ஸ், ப்ரோபனலால் மாதிரி ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவ் ஐனோட்ரோபிக், நெகட்டிவ் கொர்னோட்ரோபிக், அதனால கண்டிப்பாக பிராடிகார்டியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்கானிக் நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ், அதாவது கிளைசரல் ட்ரைநைட்ரேட், ஐசோசார்பேட் டைநைட்ரேட், அமைல் நைட்ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து சிவியர் ஹெட்ஏக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மருந்தெல்லாம் ஆன்ஜினா பெக்டோரிஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது சிவியர் ஹெட்ஏக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொசோசின் ஒரு ஆல்ஃபா பிளாக்கர், அது வந்து போச்சுரல் ஹைப்போடென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டைப் ஏ, அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஆகுமெண்டட் ரியாக்ஷன்ஸ். டைப் பி பார்த்தீங்கன்னா பிசேர்னு சொல்லுவோம். ஏன் பிசேர்னு சொல்கிறோன்னா, சம்டைம்ஸ் இட் இஸ் ப்ரிடிக்டபுள், சம்டைம்ஸ் இட் இஸ் அன்பிரிடிக்டபுள். மெக்கானிசம் தெரிஞ்சால் ப்ரிடிக்டபுள், மெக்கானிசம் அன்னோன் இருந்ததுன்னா அது அன்பிரிடிக்டபுள். திஸ் இஸ் நாட் டிபெண்டன்ஸ் ஆன் தி டோஸ். கொஞ்சமாக எடுத்தாலும் அந்த ரியாக்ஷன் வரும், நிறையா சாப்பிட்டாலும் அந்த ரியாக்ஷன்ஸ் வரும். பட் த ஃபேட்டலிட்டி டியூ டு அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸால சாகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் டைப் பி ரியாக்ஷனில் தான் வருது. எக்ஸாம்பிள் பெனிசிலின். இந்த பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் எல்லாருக்கும் ஒத்து வராது. இது சம்டைம்ஸ் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணி அந்த பேஷண்ட் சாகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இது பேர் அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் பேர். அதனால் பெனிசிலின் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட் ஊசி போட்டு பெனிசிலினுக்கு அலர்ஜியா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. ஆன்டி கன்வல்ஷன் ப்ரொடியூசஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இந்த டைப் சி இருக்குது பார்த்தீங்களா, அது க்ரானிக்காக யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது, அதாவது லாங் டைம் எக்ஸ்போஷர். எக்ஸாம்பிள் வந்து அனால்ஜெசிக்ஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அனால்ஜெசிக்ஸ் நியூரோபதி வரும். பார்க்கின்சோனிசத்துக்கு வந்து லீவோடோப்பா மருந்து ரொம்ப நாளாக சாப்பிட்டீங்கன்னா டிஸ்கைனீஷியான்னு சொல்லக்கூடிய பாவர்ட்டி இன் மூவ்மெண்ட்டு வரலாம். இந்த டைப் டி பார்த்தீங்களா, டிலேடு ரியாக்ஷன். டிலேடு ரியாக்ஷனாக இப்போ காமிக்காது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லி. இப்போ தெய்வம் நின்று கொள்ளும், அதுதான் டிலேடு ரியாக்ஷன்ஸ். உதாரணமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு அம்மா சாப்பிடக்கூடிய மருந்தோட எஃபெக்ட் எங்கே தெரியுது, குழந்தைக்கு தெரியுது 10 மாதத்துக்கு அப்புறம். ஸோ அதுதான் டிலேடு ரியாக்ஷன்ஸ். சம் ஆஃப் தி ட்ரக்ஸு ஆர் கார்சினோஜெனிக் இன் நேச்சர். ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸே ரொம்ப நாளாக சாப்பிட்டோம்னா கார்சினோஜெனிசிஸ் வரலாம். அப்போ டிலேடு ரியாக்ஷன். டைப் இ பார்த்தீங்களா, எண்ட் ஆஃப் யூஸ் ரியாக்ஷன். அதாவது யூஸ் பண்ணுற வரைக்கும் தெரியாது, யூஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டோம்னா இந்த ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இது பேர் வித்ட்ராவல் ரெஸ்பான்ஸ்னு பேர். ஒரு மருந்தை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணும்போது வரக்கூடியது வந்து
withdrawal reactions. எக்ஸாம்பிள் வந்து ஓபிஐஸ், மார்ஃபின் மாதிரி ட்ரக்ஸு, ஸ்டிராய்ட்ஸ் மாதிரி ட்ரக்ஸு, ஃபெனிடாயின் மாதிரி ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸ் என்ன பண்ணோம்னா இந்த வித்ட்ராவல் சிண்ட்ரோமை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ஏடிஆர் வந்து 5ஆக டிவைட் பண்ண ABCDE, இது ஒரு விதமான கிளாசிஃபிகேஷன். இன்னொரு கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். சைடு எஃபெக்ட்னா என்ன? சைடு எஃபெக்ட் வந்து அன்வான்ட் ரியாக்ஷன் ஆஃப் எ ட்ரக்கு, ஆனால் அதை அவாய்ட் பண்ண முடியாது, அது வந்து தான் ஆகும். ஏன்னா அது தெரப்பிட்டிக் டோஸில் நடக்குது. உதாரணமாக பாருங்களேன், ஒரு ஆன்டிஹிஸ்டமின் நீங்கள் சாப்பிட்றீங்க, எதுக்கு? அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு. புரோமெத்தாசின், அவில், குளோர்பினிராமின், இது எதுக்கு சாப்பிட்றோம்? அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு சாப்பிட்றோம். ஆனால் என்ன சைடு எஃபெக்ட் வருது? செடேஷன். அதில் மாத்திரை என்ன போட்டிருப்பாங்க தெரியுங்களா? We should not drive the vehicle or operate the machineries after taking this medication. இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு மெஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடாது, வெஹிக்கிளை வந்து மோட்டார் வெஹிக்கிளை வந்து டிரைவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து செடேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், அப்போ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அட்ரோபின் வந்து செக்ரேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுனால ட்ரைனஸ் ஆஃப் மவுத்து, அப்போ டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீச். கொடின் வந்து இது வந்து காஃபு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து, ஆனால் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். இப்போ ட்ராவலர்ஸ் டயரியா வராமல் இருக்கு, ட்ராவல் பண்ணும்போது மோஷன் வராமல் இருக்குது, என்ன பண்ணணும்? we have to take codeine, ஏன்னா அது வந்து கான்ஸ்டிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சைடு எஃபெக்ட் வந்து நம்ம டிஸ்கவரி ப்ராசஸுக்கும் ட்ரக் டிஸ்கவரி ப்ராசஸுக்கும் மாற்றிக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மினாக்சிடில் தான். மினாக்சிடில் வந்து ஒரு வேசோ டைலேட்டர் used for the treatment of hypertension. இந்த சிவியர் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் ஒரு விமனு இந்த மினாக்சிடில் மருந்து சாப்பிட்டப்ப she noticed the hirsutism. Hirsutismனா என்ன? growth of hair in female body. ஃபீமேல் உடம்புல ஹேர் growth ஆனா அந்த டிசீஸ் பேர் வந்து ஹிர்சூட்டிசம். உடனே சில கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க, இது ஹேர் growth-ஐ ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி that was formulated as lotion for the treatment of alopecia. untoward reaction என்னன்னு பார்க்கணும். untoward reaction it is seriously unpleasant and it is harmful. The best example is if you take any antibiotic, there may be chances of the diarrhea. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா ஏன் டயரியா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are some microorganism which is useful for our body, அதுக்கு பேர் ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ some broad spectrum antibiotics சாப்பிடும்போது, டெட்ராசைக்ளின் மாதிரி ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், அது இன்டெஸ்டைனல் பாக்டீரியல் ஃப்ளோராவை இன்ஹிபிட் பண்ணிடும். இன்டெஸ்டைனல் பாக்டீரியல் ஃப்ளோரா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய யூஸ்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். அந்த யூஸ்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம இன்ஹிபிட் பண்ணுறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வரும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டயரியா வரும். மார்ஃபின் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுக்கு பெயினை கம்மி பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து. ஆனால் மார்ஃபின் என்ன பண்ணுன்னா ஹீமோ ரிசப்டார் ட்ரிகர் ஜோன், அது வந்து வாமிட்டிங் சென்டர், அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இது வாமிட்டிங்கை வர வைக்கும். தயசைடு டையூரிட்டிக்ஸ், குளோரோதைசைடு, ஹைட்ரோகுளோரோதைசைடு, அது வந்து பொட்டாசியம் டெஃபிஷியன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் அன்டுவர்ட் எஃபெக்ட். ப்ரிடிக்டபிள் டாக்ஸிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் கேன் டைரக்ட்லி டேமேஜ் தி டிஷ்யூ, அப்படி இல்லை ரீபவுண்ட் ரெஸ்பான்ஸ். டைரக்ட்லி டேமேஜ் தி டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய பேராசெட்டமால். பேராசெட்டமால் வந்து மெட்டபலைசம் ஆகி என் அசிட்டைல் பேரா பென்சோ குயினோஇமைன் அப்படிங்கிற ஒரு மெட்டபலைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மெட்டபலைட் வந்து ஹெப்படோடாக்சிக் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அமினோ கிளைகோசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெப்டமைசின், கெனாமைசின், நெட்டில்மைசின், அமிகசின், இதெல்லாம் ஹைலி டேஞ்சரஸ் ஃபார் தி
கிட்னி. இது நெஃப்ரோடாக்சிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ரீபவுண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ட்ரக்கை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு சடனாக வித்ட்ராவல் பண்ணும்பொழுது there may be receptor upregulation. அந்த ரிசப்டார் அப்ரெகுலேஷனால ஒரு டாக்ஸிக் எஃபெக்ட் வரும். எக்ஸாம்பிள் வந்து ப்ரொபனலால் வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணும்போது that will leads to precipitation of the myocardial infarction. எக்ஸஸ் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆக்சிடென்ட்டாவோ இல்லை இன்டென்ஷனலாவோ ஒரு மருந்தை நிறைய சாப்பிடும்பொழுது, எக்ஸஸ் டோஸாக சாப்பிடும்பொழுது அது டாக்ஸிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம், எதுக்கு சூசைடல் பர்பஸ், அப்படின்னா ஆக்சிடென்ட்டாகவும் இருக்கலாம். மறதியா ஏற்கனவே ஒரு ஊசி போட்டோம், இன்சுலின் ஊசி போட்டாச்சா போடலையான்னு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு, இன்னொரு ஊசி போடுறோம். இது வந்து ஆக்சிடென்ட்டாக நடக்கிறது. இன்டென்ஷனலாக என்ன இருக்கும், சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய மருந்து அட் எ டைம் சாப்பிட்றது வந்து அது வந்து இன்டென்ஷனலாக சாப்பிட்றது. இன்சுலின் போட்டோம்னா நிறையா இன்சுலின் ஊசி போட்டுட்டோம், மருந்து போட்டுட்டோம்னா தட் மே லீட்ஸ் டு ஹைப்போகிளைசெமிக் கன்வல்ஷன் அண்ட் டெத்து. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெட்டாபோலால் வந்து 40 mg சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஞாபகம் மறதியா காலைல ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டீங்க, திருப்பி 10 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு சந்தேகம் வந்துட்டு திருப்பி ஒன்று சாப்பிட்றீங்க. அப்போ மெட்டாபோலால் வந்து 80 mg வந்து போச்சு. 80 mg என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அது ஹைப்பர் டென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் எக்ஸஸ் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட். அன்பிரிடிக்டபிள் அப்படிங்கிறது என்னன்னா, இடியோசின்கிராசி. The cause is unknown. The drug may interact with some unique features of the individual. இது எல்லாருக்கும் வராது. This occurs when only in small population groups. Example வந்து INH, isonicotinonic acid hydroside. இது வந்து ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ். எப்பயுமே INH கூட வந்து விட்டமின் B6 கம்பைன் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா INH ஸ்லோவாக அசிட்டிலேட் ஆகும்போது பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சைடு எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் INH கூட B6 கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இங்கே இடியோசின்கிராசி அப்படிங்கிறப்ப ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி சொன்னோம் இல்லையா, அப்போ பேஸ்ட் ஆன் திஸ் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி we can divide the people into two category. ஒருத்தங்க வந்து ஸ்லோ மெட்டபலைசர், இன்னொருத்தங்க வந்து ஃபாஸ்ட் மெட்டபலைசர். நமக்கு ஸ்லோவாக மெட்டபாலிசம் ஆனாலும் டாக்ஸிசிட்டி தான், ஃபாஸ்ட்டாக மெட்டபாலிசம் ஆனாலும் டாக்ஸிசிட்டி தான். அது இன்டர்மீடியட்டாக மெட்டபாலிசம் ஆகிக்கிட்டு இருக்கணும். ட்ரக் அலர்ஜி. இந்த அலர்ஜி அப்படிங்கிற ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விதமான அலர்ஜி இருக்கு. இம்மிடியட் ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், சைட்டோடாக்சிக் ரியாக்ஷன், டிலேய்டு ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், இப்படி நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. டைப் 1, 2, 3, 4. இதில் டைப் 1 பார்த்தீங்கன்னா இம்மிடியட் ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், அதர்வைஸ் கால்டு அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன், உடனே காமிச்சிடும் அது. எக்ஸாம்பிள் வந்து பெனிசிலின். பெனிசிலின் ஆன் ஃபர்ஸ்ட் டைம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டிமுலேட்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிடும். இப்போ வந்து பெனிசிலின் வந்து ஆன்டிஜன் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஆன்டிஜனாக இருக்காது. பெனிசிலின் is an incomplete antigen, otherwise it is called hapten. On sensitive individual, in the hapten, incomplete antigen is converted into complete antigen that produce antibody. அப்போ செகண்ட் டைம் வந்து இதே பெனிசிலினை சாப்பிடும்போது இது ஆன்டிஜன் இல்லையா, அது ஏற்கனவே ஃபார்ம் பண்ண ஆன்டிபாடி கூட ரியாக்ட் ஆகி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும். அதனால அலர்ஜிக் ரியாக்ஷன் நடக்கும். அலர்ஜிக் ரியாக்ஷன் நடக்கிறதுனால bronchospasm in the respiratory tract that may leads to death. So this is called anaphylactic reaction.
இது ட்ரக் அலர்ஜி கீழே வருது. இந்த டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சேம் ட்ரக்கு சேம் டோஸ் on repeated administration in a very short interval. Same drug, same dose on repeated administration in a very short interval may leads to reduction in the response. That is called tachyphylaxis. Example on the tyramine. Tyramine, ephedrine. The tyramine can cause depletion of all norepinephrine stores if you use it long enough, resulting in development of tachyphylaxis. Photosensitivity reaction ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து phototoxic, இன்னொன்று வந்து photoallergic. இந்த non-renal excretionல பார்த்தீங்கன்னா, skin is also important organ of excretion in the form of sweat. அப்போ ஸ்வெட்டில் ஒரு ட்ரக்கு எக்ஸ்க்ரீட் ஆகும் பொழுது there may be availabilities of metabolite on the skin. ஸோ இந்த மெட்டபாலைட் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்பொழுது that absorb light and undergoes a photochemical reaction resulting in local tissue damage. Example பார்த்தீங்கன்னா erythema, edema, blistering, hyperpigmentation in the skin after administration of tetracycline, nalidixic acid, fluoroquinolones and sulfone. இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் வந்து போட்டோடாக்சிக் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். whereas போட்டோ அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரக்ஸோ அதோடைய மெட்டபலைட்டோ induces a cell mediated immune response, CMI சொல்லுவோம், cell mediated immunity response, which on exposure to light produces eczema or contact dermatitis. Example sulfonamide, sulfonylureas, chrysophelvine, chloroquine and chlorpromazine. So this is photosensitivity reactions. The drug dependence அப்படி என்னன்னா, அது வந்து சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸாக இருக்கலாம். என்னன்னா திரும்ப திரும்ப அந்த மருந்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி வந்து ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் ட்ரக்ஸ் which are all capable of altering the mood and feelings are liable to repetitive use to derive euphoria, withdrawal from reality, social adjustment. The best example வந்து ட்ரக் அடிக்ட். ஏன் ட்ரக் அடிக்ட் வந்து திரும்ப திரும்ப அந்த மருந்தை தேடுறான் அப்படின்னா, that is due to formation of the dependence. இது சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸாக இருக்கலாம், எக்ஸாம்பிள் ஓபியாய்ட்ஸ், கொக்கைனாக இருக்கலாம், அப்படின்னா ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸாக இருக்கலாம். ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, altered physiological state produced by repeated administration of a drug. Example opioids, barbiturates, alcohol and benzodiazepines. Last is mutagenicity and carcinogenicity. So mutagenicity and carcinogenicity na some of the drugs may act like mutagen or carcinogens. Example வந்து ஈஸ்ட்ரோஜன் இருக்கு இல்லையா, அது வந்து எண்டோமெட்ரியத்தில் கார்சினோமா ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இருக்குல்ல, அது வந்து சர்வைக்கல் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணலாம், பிரஸ்ட் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தி mutagenicity and carcinogenicity. Long-term administration of certain drugs can able to produce a genetic defect and cancer respectively. இது வந்து unpredictable. So this is mutagenicity and carcinogenicity. So with this I have completed the adverse drug reactions. ஸோ இதில் நிறைய கேட்டகரி நம்ம பார்த்தோம். ABCDE சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அன்வான்ட் எஃபெக்ட்னா என்ன, சைடு எஃபெக்ட்னா என்ன, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னா என்ன, எது வந்து ப்ரிடிக்டபுள், எது அன்பிரிடிக்டபுள். ஸோ the conclusion is all the drugs are poison. All the drugs are poison. Then why you should take poison?
only the right dose differentiate a poison from a remedy. அதனால கரெக்டான டோஸை கரெக்டான டைமில் சாப்பிட்டோம்னா அது நம்ம அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். தேங்க்யூ.